தேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापतकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कृताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति परीदं श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். நாம கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் இன்னைக்கு நாங்க கண்டினியூ பண்ண போறோம். ஸ்லோகம் 33 படிக்கணுமா? ஆமா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. क्रीडन् वने निशि निशाकररश्मि गौर्यां रसोन्मुख कल कथा कथायत मूर्छितेन उद्दीपितस्मररुजां रजभृद्वधूनां हर्तुर्हरिष्यति चिरोदनदानुकस्य। மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் தமது ராசலீலையில் இனிய பாடல்களால் பிருந்தாவன வாசிகளுடைய மனைவியரின் பாலுறவு ஆசைகளை தூண்டுவதில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது சொர்க்கத்தின் பொருளாளருடைய குபேரன் ஆளான சங்கச்சூடன் என்ற அசுரன் அந்த இள நங்கைகளை கடத்தி சென்றான். இதனால் பகவான் அவருடைய தலையை துண்டித்தார். சோ சங்கச்சூடனுடைய வதம் இங்க சொல்லப்படுது. ஆக்சுவலா பகவானுடைய ராசலீலை அப்படிங்கிறது அவருடைய சந்தோஷத்துக்காக எல்லாம் கிடையாது, பக்தர்களுடைய திருப்திக்காக. ஏன்னா கோபியர்கள் பகவானே தன்னுடைய கணவனா அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. ஆக்சுவலா தாமோதர மாசம் விரதம் முடிஞ்சு விருந்தாவனத்துல முக்கியமான விரதம் காத்தியாயினி விரதம். அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருக்கும். நவம்பரை விட டிசம்பர் மாசம் அந்த குளிர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அந்த குளிர்ல அவங்க என்ன பண்றாங்க, காலம்பரை போய் யமுனையில நீராடி காத்தியாயினி தேவிய வழிபடுறாங்க. சோ எதுக்காக வழிபடுறாங்க அப்படின்னாக்க கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க போய் வழிபடுறாங்க. சோ அதை பத்தி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோபியர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக சங்கச்சூடன் அப்படிங்கிற அசுரன் வராரு. பாத்தீங்கன்னா சொர்க்கலோகத்தின் பொருளாளருடைய குபேரனுடைய பசங்க தான் நலகூகரன் மணிகிரீவன். அவங்கள தாமோதர லீலையில விடுவிச்சார். அதனால நாம எந்த இனத்துல இருப்போங்கிறது முக்கியம் கிடையாது, அசுரர்களா தேவர்களாங்கிறது முக்கியம் கிடையாது. மனோநிலை எப்படி இருக்கு அதுதான் முக்கியம்.
தேவர்களுடைய இதுல பிறந்து இந்த மாதிரி அசுர மனோபாவம் இருக்கலாம். பிரகலாதர் தைத்திய குலத்துல பிறந்து பக்தரா இருக்கார். அதனால நம்மளுடைய மனோபாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளுரை மீனா மதச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஆச்சாரிய கிருஷ்ணா. பிரபுபாதிக்கு ஜெய். இங்கே விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் நாரதருக்கு பிரம்மதேவரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தின் பொழுது நிகழவிருக்கும் சம்பவங்களை பற்றி நாரதருக்கு அவர் கூறினார். பகவானின் திருவிளையாடல்களை கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களில் காணக்கூடிய நிபுணர்கள் அறிந்துள்ளனர். அவர்களில் ஒருவனான பிரம்மதேவர் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டி அறிவித்தார். பகவானின் சங்கசூட வதம் சமீப காலத்தில் ஒரு சம்பவமாகும். இச்சம்பவம் ராஜலீலைக்கு பின் நிகழ்ந்தது. ராசலீலையின் பொழுது நிகழ்ந்ததல்ல. முந்தைய பதைகளிலும் கூட காட்டுத்தீயின் விவகாரங்களில் பகவானின் ஈடுபாடும் காளிய நாகத்தை தண்டித்த அவரது திருவிளையாடுகளும் ஒன்றாக விவரிக்கப்பட்டுள்ளன. அதே போலவேதான் ராச நடனமும் சங்கச்சூட வதமும் கூட இங்க விவரிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவங்கள் பிரம்மாவால் நாரதருக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டவை நிகழ்ந்தவையாகும். எனவே இவற்றை நாம் வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பால்குண மாதத்தில் பகவான் தமது லீலைகளை பூரிகா என்னும் இடத்தில் நிகழ்த்திய பொழுது சங்கச்சூட அசுரனை கொன்றார். அதே சடங்கு இந்தியாவில் இன்னும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. பகவானின் பூரிகா லீலைகளின் தினத்துக்கு முன்தினம் சங்கச்சூடனின் உருவமைப்பு தொழுத்தப்படுகிறது. இந்நாள் பொதுவாக ஹோலி பண்டிகை எனப்படுகிறது. பகவானின் எதிர்கால தோற்றமும் அவரது செயல்களும் அவதாரங்களும் சாஸ்திரங்களில் முன்னதாகவே கூறப்பட்டுள்ளன. இதனால் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளவாறு இச்சம்பவங்களை அறிந்திருப்போரை போலி அவதாரங்களால் ஏமாற்ற முடியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி போலியா தன்னையே கடவுள் அப்படின்னு சொல்றவங்களை அடையாளம் காட்டுறதுதான். ஏன்னா மக்கள் அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போகாம இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப ஈஸியா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நம்மளுடைய மனம் அவ்வளவு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. நமக்கு சாஸ்திரங்களை படிச்சு இந்த மாதிரி தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப அதுலலாம் நமக்கு ஆர்வம் எல்லாம் கிடையாது. நமக்கு போனோமா, நமக்கு நன்மை நடக்குதா, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால்தான் ஆச்சாரியுடைய பொருளுரை அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். பிரபுபாது பாத்தீங்கன்னா எப்ப சமயம் கிடைக்குதோ உடனே என்ன பண்றாரு, இந்த மாதிரி போலிகள் அவங்க அவதாரம் சொல்லிக்கிறவங்க இதுல எதையாவது ஒண்ணு அவங்க பண்ணிருக்கணும்ல, இல்ல அவங்கள பத்தி ஒரு குறிப்பு சாஸ்திரங்கள்ல இருக்கணும் இல்லையா. இந்த உரையாடல் பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடக்கிற உரையாடல். படைப்பை பத்தி ஆரம்பிச்சாங்க, படைப்பை பத்தி சொன்னாங்க, இப்படி பேசிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பல அவதாரங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். சோ இந்த அவதாரங்கள்லாம் இனிமே தான் நிகழ போகுது. எல்லா அவதாரங்களும் பிரம்மா விவரிக்கிற எல்லா அவதாரங்களும் கூட இனிமே தான் நிகழ போகிறாங்க. அதெல்லாம் பிரம்மா முன்கூட்டியே சொல்றாரு. ஏன்னா முந்தைய ஒரு நாள்ல என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. சோ அதனால பிரம்மா எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் சொல்றார். அப்படின்னா இந்த மாதிரி அவதாரங்கள் யாராவது இருக்காங்கன்னா அவரு சொல்லியிருப்பாரு, பிரம்மா முன்னாடியே சொல்லியிருப்பாரு இல்லையா. ஏஷ பிரலம்ப கரதர் தூர கேஷி அரிஷ்ட மல்லேப கம்ச யவனாகபி பௌண்ட்ரகாத்யாக அந்நே ச சால்ப குஜபல்லப தந்தவக்ர சப்தோஷ சம்பா விதூரத ருக்மிமுக்யாக ஏவாமிருதே சமதிசாலின ஆத்தசாபாக தாம்போஜ மத்ஸ்ய குரு சுஜ்ஜய கைகயாத்யாக யாஸ்யந்தி அதர்ஷனம் அனம்பல பார்த்த பீம வியஜாக்வயோன ஹரிணா நிலையம் ததீயம். வரிசையா அசுரர்களுடைய வதம் பத்தி இங்க பிரம்மா சொல்றார். அசுரகுணம் படைத்தவர்களான பிரளம்பன், தேனுகன், பகன், கேஷி, அரிஷ்டன், சாணூரன், முஷ்டிகன், குவளையாபேட்ட யானை, கம்சன், யவனன், நரகாசுரன், நரகாசுரனான்னு தெரியல, ஆனா எனக்கு இந்த புக்ல நாகாசுரன் இருக்கு, மற்றும் பவுண்ட்ரகன் ஆகியோரும் பெரும் தளபதிகளான சால்வன், துபிவித குரங்கு மற்றும் பல்லவன் ஆகியோரும், தந்தவக்கரன், 7 எருதுகள், சம்பரன், விதூரதன் மற்றும் ருக்மி ஆகியோரும், அதே போலவே காம்போஜன், மத்ஸ்யன், குரு, சஞ்சயன் மற்றும் கேகையன் போன்ற பெரும் போர் வீரர்களும்
பகவான் ஸ்ரீ ஹரியுடன் நேரடியாகவோ அல்லது அவரது சார்பாக உள்ள பலதேவர் அர்ஜுனன் மற்றும் பீமனை போன்றவருடனோ பெரும் பலத்துடன் போர் புரிவார்கள். இவ்வாறு கொல்லப்படும் அசுரர்கள் அருவமான பிரம்மஜோதியையோ அல்லது வைகுண்ட லோகத்தில் உள்ள பகவானின் சொந்த வசிப்பிடத்தையோ அடைவார்கள். சோ அதனால இங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் சொல்றார் பிரம்மா இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது. இதுல இந்த துவிவிதா குரங்க பலராமர் வதம் பண்றார். அதுவும் அப்படிதான். அந்த துவிவிதா குரங்கு பார்த்தோம் அப்படின்னா ராமாவதாரத்துல ராமருக்கு ஹனுமானுடைய சேனையில சுக்ரீவனுடைய சேனையில இருந்து ராவண வதம் பண்றதுக்காக உதவி செய்த அந்த துவிவிதா குரங்கு. ஆனா அதே குணம் இல்ல. அடுத்து கிருஷ்ணன் வரும்போது அதுக்கு புத்தி மாறி போயிடுது. மாறிப்போய் இது என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னாக்க கோபியர்களை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு பலராமர் ஆசிரியலை பண்ணும்போது அவருடைய கோபியர்களை அபகரிக்க பார்க்கும்போது பலராமர் துவிவிதாக வதம் பண்றார். சோ சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவத் பக்தியில ஈடுபட்டாலும் இந்த மாதிரி அசத்சங்கத்துக்கு போனா என்ன ஆயிடும், புத்தி மாறி போயிடும். இதுக்கு இந்த துவிவிதா நல்ல எக்ஸாம்பிள். அசத்சங்கத்துல கொஞ்சம் இருந்தா கூட நம்ம புத்தி சுலபமா மாறி போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப ஸ்திரமில்லாத புத்தி நம்ம புத்தி, ஸ்திரமான புத்தி எல்லாம் கிடையாது. சோ அதனால பல பல விதமான அந்த மனோபாவங்களை நாம ஸ்திரமா ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதையில பகவான் 2.41 சொல்றார் இல்லையா, வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ்ச புத்தயோ வியவசாயினம் அப்படின்னு சொல்றார். அந்த வியவசாத்மிகா புத்தி மாதாஜி வரணும் மியூட்ல அப்படின்னாக்க போயிடுது. இப்போ ஓகே மாதாஜி, இப்போ ஓகே, நடுவுல கேட்கவே இல்லை. அந்த செகண்ட் ஃபியூ வியவசாத்மிகா செகண்ட்ஸ். புத்தி நமக்கு வரணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து சத்சங்கத்துல பகவானை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்திரமான புத்தி நமக்கு வரும். நெக்ஸ்ட் சுதா பாஸ்கர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருள் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள எல்லா தோற்றங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வெவ்வேறு சக்திகளின் காட்சிகளாகும். முழுமுதல் கடவுளாகிய பலதேவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அடுத்த அவரது சுய விரிவக்கமாவார். பீமன் மற்றும் அர்ஜுனனை போன்றோர் அவரது நித்திய சகாக்களர் ஆவார். பகவான் அவரது அனைத்து சகாக்களுடனும் சக்திகளுடனும் தோன்றுகிறார். எனவே பிரலம்பனை போன்ற அசுரர்களும் அசுரகுணம் படைத்த கலகம் செய்யும் ஆத்மாக்களும் பகவானாலோ அல்லது அவரது சகாக்களாலோ கொல்லப்படுவர். இவ்விவகாரங்கள் 10ஆம் காண்டத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. ஆனால் கொல்லப்படவிருக்கும் மேற்குறிப்பிடப்பட்ட ஜீவராசிகள் அனைவரும் பகவானின் பிரம்மஜோதியில் கலந்து விடுவதன் மூலமாகவோ அல்லது வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படும் பகவானின் வசிப்பிடத்தினுள் நுழைய அனுமதிக்கப்படுவதன் மூலமாகவோ முக்தி அடைவார்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். எனவே இது ஏற்கனவே பீஷ்மர் தேவரால் விளக்கப்பட்டுள்ளது. முதல் காண்டம். குருஷேத்திர போர்க்களத்தில் பங்கேற்ற அனைவரும் அல்லது பகவான் மற்றும் பலதேவர் போன்றவர்களுடன் யுத்தம் செய்தவர்கள் மரணத்தின் பொழுது அவர்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்றவாறு ஆன்மீக வாழ்வை பெற்று நன்மை அடைவார்கள். பகவானை அறிந்து கொண்டவர்கள் வைகுண்டத்தினுள் புகுவார்கள். ஆனால் பகவானை ஒரு சக்தி வாய்ந்த ஜீவனாக மட்டும் மதிக்கப்பட்டவர்கள் பகவானை அருவமான பிரம்மஜோதியின் ஆன்மீகமான ஒளியில் கலந்து முக்தி அடைவார்கள். ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரும் பௌதீக இருப்பிலிருந்து விடுதலை அடைவது நிச்சயம். பகவானோடு விரோதத்துடன் நடந்து கொண்டவர்களுக்கே இத்தகைய நன்மை என்றால் உன்னதமான உறவு முறையில் ஆர்வத்தோடு அவருக்கு தொண்டு செய்பவர்களின் நிலையை ஒருவனால் யோசித்து பார்க்க முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது எந்த விதத்துல இருந்தாலும் அது நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ பிரபுபா சொல்ற பகவானுக்கு விரோதமா இருந்தவங்களுக்கே பகவான் இவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கிறார் அப்படின்னா அன்போட சேவை செய்யறவங்களுக்கு எவ்வளவு நன்மை பகவான் செய்வார். ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்காரு. பகவான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யறார் இல்லையா? நாம தொடர்ந்து பாகவதம் படிக்கும் போது அதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய ரியலைசேஷன் என்ன வரணும் நமக்கு அப்படின்னா, நம்ம உடல், மனம், புத்தி, ஆத்மா எல்லாம் பகவான் கொடுத்ததுதான். அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று, இந்த நிலம், நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாமே பகவானுடைய சக்தி தான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்மளுடைய உடை, நம்ம பேசுறது எல்லா சக்தியும் பகவான் கொடுத்ததுதான். அப்போ இத்தனை நன்மை நமக்கு பகவான் செய்யும் போது அவருக்கு அன்போட சேவை செய்யறவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நல்ல நன்மை செய்வார் பகவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால இங்க பிரபா சொல்ற
பகவானுடைய உருவத்தை ஏத்துக்கிட்டவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க. ஆனா பகவானுடைய உருவத்தை ஏத்துக்காம அவரை எதிர்க்கிறவங்க, அவர் ஒரு சாதாரண நபரா நினைக்கிறவங்க பிரம்மஜோதியில தான் போய் ஐக்கியம் ஆவாங்க அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். காலேன மீலித தியாம் அவம்ருஸ்ய நிருணாம் ஸ்தோகாயுஷாம் ஸ்வநிகமோபததூரபாரக ஆவிர்ஹிதஸ்து அனுயுகம் சகி சத்யவத்யாம் வேதத்ரிமம் விடபச்சோ விபஜிஷ்யதி ஸ்ம. சத்யவதியின் மகனான வியாசதேவராக பகவான் அவதரித்தார். தாம் தொகுத்த வேத இலக்கியங்கள் குறுகிய ஆயுள் கொண்டவர்களும் புத்தியில் தாழ்ந்தவர்களுமான மனிதர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்று அவர் கருதுவார். இதனால் தனிப்பட்ட யுகத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேத அறிவென்னும் மரத்தை அவர் வெவ்வேறு கிளைகளாக பிரிப்பார். சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முதல் காண்டத்துல பார்த்தோம். வியாசதேவனுடைய அந்த மன அமைதி இல்லாம இருக்கு, அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் நாரதர் அங்க உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் வியாசர் திரும்ப ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். அதெல்லாம் நம்ம முதல் காண்டத்துல ரொம்ப விரிவா படிச்சோம். வியாசநாரத சம்வாதம் இதெல்லாம் நம்ம படிச்சோம். அதுக்கப்புறம் வியாசருடைய சமாதி, அதுல அவர் பகவானையும் பார்க்கிறார், மாயையும் பார்க்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் தொகுத்தார் அப்படின்னு பார்க்கணும். சோ அதனால பகவானுடைய லீலைகள் போன ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு போன ஒரு 5-6 ஸ்லோகமா நம்ம படிச்சுட்டு வரோம். அது கிரமமா நாம தான் பிரிச்சுக்கணும். ஒரு ஸ்லோகங்களை ஒரு லீலைகளை பிரம்மா மிக்ஸ் பண்ணி சொல்லிடுறார். நம்ம 10th கேண்டோல படிக்கும் போது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், விரிவா படிக்கலாம். எந்தெந்த லீலைகளுக்கு அப்புறம் என்னென்ன லீலைகள் நடந்தது அப்படிங்கறத அங்க நம்ம விவரமா பார்க்கலாம். சோ அதனால இந்த இடத்துல சுருக்கமா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் 10வது காண்டத்துல அதை நம்ம விரிவா பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வியாசர் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு அந்தந்த யுகங்களுக்கு ஏத்த மாதிரி வேதங்களை பிரிக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது கிடையாது. சோ அதனால சின்ன சின்ன வித்தியாசங்கள் படைப்பு அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் வர்றது சகஜம். ஒவ்வொரு படைப்புலையும் சின்ன சின்ன வித்தியாசம் வர்றது சகஜம். நாம தேங்காய் சட்னி பண்றோம், டெய்லி ஒரே டேஸ்டாவா பண்றோம், ஓனா கொஞ்சம் டேஸ்ட் மாறி போகுது இல்ல. அந்த மாதிரி பிரம்மா படைக்கும் போதும் சின்ன சின்ன மாற்றங்கள், ஏதாவது ஒரு குட்டி குட்டி மாற்றங்கள் ஏற்படுது. சோ ஆனா இந்த 24 மூலக்கூறுகள் அதே தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சில சமயத்துல 25, 26 அந்த எண்ணிக்கைகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே பொருளுரை. ஹேமலதா மாலதி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கலியுகத்தின் குறுகிய ஆயுள் கொண்ட மனிதர்களுக்காக எதிர்காலத்தில் ஸ்ரீமத் பாகவதம் தொகுக்கப்படும் என்று இங்கு பிரம்மா குறிப்பிடுகிறார். முதல் காண்டத்தில் விவரிக்கப்பட்டதைப் போல கலியுகத்தின் புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் குறுகிய ஆயுள் கொண்டவர்களாக மட்டுமல்லாமல் பல வாழ்க்கை பிரச்சனைகளால் தடுமாற்றத்துக்கும் ஆளாகி இருப்பார்கள். உடலை அடிப்படையாக கொண்ட ஜட வசதிகளின் முன்னேற்றமானது அறியாமை குணத்திலுள்ள செயலாகும். உண்மையான அறிவு முன்னேற்றம் என்பது தன்னுணர்வு வாழ்வை பற்றிய அறிவு முன்னேற்றமாகும். ஆனால் கலியுகத்தில் அதிகபட்சம் 100 ஆண்டுகள் கொண்ட குறுகிய ஆயுளை அனைத்தும் இந்த புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் தவறாக கருதுகின்றனர். இப்போது 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு ஆயுள் குறைக்கப்பட்டு விட்டது. வாழ்வின் நித்திய தன்மையை பற்றி அவர்கள் அறியவில்லை. 40 ஆண்டுகளுக்கு மட்டுமே இருக்க போகும் நிரந்தரமற்ற ஜட உடலோடு அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அது கொள்கை என்று கருதுகின்றனர். இத்தகைய மனிதர்கள் கழுதைகளுக்கும் எருதுகளுக்கும் சமமானவர்கள் என்று விவரிக்கப்படுகின்றனர். ஆனால் அனைத்து ஜீவராசிகளிடமும் கருணை மிகுந்த தந்தையாக இருக்கும் பகவான் பகவத்கீதையை போன்று குறுகிய நூல்களின் வடிவிலும் பட்டதாரிகளுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவிலும் பரந்த வேத அறிவை கொடுத்துள்ளார். புராணங்களும் மகாபாரதமும் கூட இயற்கை குணங்களில் இருக்கும் மனிதர்களுக்கு உரியவை ஆகும். ஆனால் இவர்களில் எவரும் வேத கொள்கைகளுக்கு கட்டுப்படாதவர்கள் அல்ல. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல சோனகாதி ரிஷிகள் இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய மக்களை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. யாருக்காவது அந்த ஸ்லோகம் தெரியுமா? கலியுகத்துல மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல அவங்க சொன்னாங்க. ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. மற்ற மந்த புக்தியா இருப்பாங்க. மந்த புக்தி, சண்டை பிரியர்கள், மறதி நிறைய இருக்கும். அற்ப ஆயுள் உடையவர்கள், அல்ப ஆயுள், குறைந்த ஆயுள் மாதாஜி. இந்த 4 இருக்கும் மாதாஜி. பிராயேன அல்ப ஆயுஷக சப்யகலாஸ்மின் கே ஜனாக மந்த சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருதாக அப்படின்னு. பிராயேன அல்ப ஆயுஷக முதல்ல என்னது? ஆயுள் குறைவு. அல்பாயுஸ். ஏன் ஆயுள் குறைவு?
அப்படின்னா 100 வருஷம் தான் கலியுகத்துல. அதுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல 1000 வருஷம் வந்தாங்க. 1000. திரேதாயுகத்துல 10,000, 10,000 வருஷம். சத்தியயுகத்துல 1,00,000. ஆனா 1 இதெல்லாம் நம்ம லட்சம் சொன்னா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் போய் யார்ட்டையா சொன்னா யாராவது நம்புவாங்களா? 100 வருஷம் வாழ்றதே பெரிய காரியமா இருக்கு. யாரு 1000 வருஷம், 10,000 வருஷம், 1,00,000 வருஷம்ல யாரு வாழ்ந்திருப்பா? சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம வந்து பகவானுடைய லீலைகளை பார்க்கும்போது பார்க்கலாம். ஆக்சுவலி பலராமர் வந்து துவாபர யுகத்துல இருந்து இருப்பார். சோ இல்ல பலராமருடைய ஒய்ஃப் ரேவதி அவங்க வந்து துவாபர யுகத்துல இருந்து இருப்பாங்க. திரேதாயுகத்துல வந்து பார்க்கும்போது திரேதாயுகத்துல இருப்பாங்க. துவாபர யுகத்துல பார்க்கும்போது அவங்க ஹைட்டா இருப்பாங்க. பலராமர் ஹைட் கம்மியா இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க ஹைட் கம்மி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு யுகத்துல பார்த்தோம்னா மக்களுடைய உயரம், உடல் பருமன் இதெல்லாமே எப்படி இருந்தது? ஆயுள் எல்லாமே ஜாஸ்தியா இருந்தது. சோ அதனால நம்ம ஹனுமானுடைய பாதங்கள்னு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய பாதங்கள் இருக்கும். ராமர் பாதம் பெருசா பாதங்கள் இருக்கும். சோ அந்த மாதிரி அவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது உயரமும் சரி, உடல் பருமனும் சரி, அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆஜானுபாகுவா இருந்தாங்க. இப்ப எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கலியுகம் இந்த 4,32,000 வருஷம் முடிய போகும்போது இந்த ஒரு 5,000 வருஷம் தான் போயிருக்கு. 5,500 வருஷம் தான் போயிருக்கு. சோ இன்னும் அந்த காலம் குறுக வர மக்களுடைய உயரமும் என்ன ஆயிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆயுளும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கத்திரிக்காய் செடிக்கு ஏணி வச்சு ஏறி பறிப்பாங்களாம். நம்ம முன்னாடி சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம், சித்திரப்புலர்கள்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி எல்லாம் உயரம் எல்லாம் குட்டி ஆயிட்டே வரும். அதே மாதிரி அவங்களுடைய ஞாபக சக்தி எல்லாமே குறைஞ்சு போயிடும். சாப்பிடுவாங்களா இல்ல மாத்திரை மட்டும் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. இந்த தானியம் எல்லாம் கிடைக்குமா தெரியாது. இந்த ஒரு விட்டமின் போட்டுக்கோ, இந்த கார்போஹைட்ரேட் கொண்டு போட்டுக்கோ, புரோட்டீன் கொண்டு போட்டுக்கோ அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எல்லாம் மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் இந்த மாதிரி உள்ள நுண்ணுணர்ச்சிகள், அன்பு, பாசம் இது எதுவுமே இருக்காது. யாருக்குமே பகவான் மேல பக்தி ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி கலியுகத்தினுடைய காலம் போக போக 12வது காண்டம் படிக்கிறதுக்கான கிருபை பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க படிக்கலாம். கலியுகத்துல எப்படியெல்லாம் வந்து மக்கள் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி மக்களுடைய ஆயுள் இருந்திருக்கு. சோ அதனால பகவான் என்ன பண்றார்? கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல பகவத்கீதை கொடுத்திருக்கார். பகவத்கீதை படிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசதேவருடைய வடிவத்துல அவர் கொடுத்திருக்கார். தேவத்விஷாம் நிகமவத்மனி நிஷ்டிதானம் பூர்வீர் மனேன விகிதாபிர் அத்ருஸ்யதுர்பிஹி லோகான் ததாம் அதி விமோகம் அதி பிரலோபம் வேஷம் விதாய பகுபாஷ்யத ஔபதர்மியம். நாஸ்திகர்கள் விஞ்ஞானபூர்வமான வேத அறிவை நன்கு கற்றுணர்ந்த பின் மிக பெரும் விஞ்ஞானியான மயனால் சிறந்த முறையில் கட்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட விண்வெளி கப்பலில் அமர்ந்து கண்களுக்கு புலப்படாதவாறு ஆகாயத்தில் பறந்து வெவ்வேறு கிரகவாசிகளை நாசப்படுத்துவார்கள். அப்போது பகவான் புத்தராக தோன்றி கவர்ச்சியாக உடையுடுத்தி தம்மை அலங்கரித்துக் கொள்வதன் மூலமாக அவர்களின் மனங்களை குழம்பச் செய்து கீழான சமய கொள்கைகளை பற்றி பிரச்சாரம் செய்வார். புத்த அவதாரம் ஒரு விதத்துல வேதங்களை மறுக்கிறதுக்காக பகவான் மேற்கொண்ட அவதாரம். அதே சமயத்துல இந்த மாதிரி நாஸ்திகர்களை ஏமாத்தி அவங்கள வேதத்தை ஏற்க செய்யறார். ஏன்னா புத்தரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப எதுக்கு வர்றாங்க? அந்த பாதைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். அதனால புத்தருடைய அவதாரம் அப்படிங்கிறது ஒரு அவதாரத்துல பல நோக்கங்களை பகவான் நிறைவேற்றார். புத்த அவதாரத்துல இந்த மாதிரி பிராமணர்கள் மிருகங்களை பலி கொடுத்ததை தடுக்கிறதுக்கும் நாஸ்திகர்களுடைய இந்த தகாத செயல்களை தடுக்கிறதுக்கும் பகவான் புத்தரா அவதரிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். திலகவதி மாத்திச்சு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் புத்தரின் இந்த அவதாரம் தற்போதைய வரலாற்றில் நாம் பெற்றுள்ள அதே புத்தர் அவதாரம் அல்ல. ஜீவ கோஸ்வாமிக்கு இணங்க இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புத்தர் அவதாரம் வேறொரு கலியுகத்தில் தோன்றியவராவார். ஒரு மனுவின் வாழ்நாளில் 72க்கும் அதிகமான கலியுகங்கள் வருகின்றன. அவற்றில் ஒரு கலியுகத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புத்தர் தோன்றுவார். மக்கள் மிகவும் உலகாயதமானவர்களாக இருக்கும் பொழுது புத்த பகவான் அவதரித்து பொது அறிவை கொண்ட சமய கொள்கைகளை பரப்புகிறார். இந்த அஹிம்சை கொள்கையானது உண்மையில் ஒரு மத கொள்கை அல்ல, ஆனால் உண்மையான சமய ஈடுபாடுள்ளவர்களுக்கு இது ஒரு முக்கியமான இயல்பாகும்.
எந்த மிருகத்திற்கும் அல்லது ஜீவராசிக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று இக்கொள்கை அறிவுறுத்துவதால் இது ஒரு சமயோசித மத கொள்கையாகும். இத்தகைய தீங்கிழைத்ததால் தீங்கை செய்தவனுக்கே இத்தீங்கிற்கு சமமான தீங்கு விளையும். ஆனால் அகிம்சையின் இக்கொள்கைகளை கற்பதற்கு முன் இருவேறு கொள்கைகளை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று அடக்கம், மற்றது கர்வம் கொள்ளாமை. ஒருவன் அடக்கமுள்ளவனாகவும் கர்வம் கொள்ளாதவனாகவும் இருந்தாலன்றி அவனால் தீங்கற்றவனாகவும் மூர்க்கத்தனமற்றவனாகவும் மாற முடியாது. மூர்க்கத்தனத்தை கைவிட பின் பொறுமையையும் எளிமையையும் ஒருவன் பயில வேண்டும். அத்துடன் மத பிரச்சாரர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். மேலும் புலநடக்கத்தை பயிலுதல், குடும்பம் மற்றும் வீட்டின் மீதுள்ள பற்றை துறக்க பயிலுதல் மற்றும் பகவானிடம் பக்தி தொண்டை மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும் ஒருவன் பின்பற்ற வேண்டும். முடிவான நிலையில் ஒருவன் பகவானை ஏற்று அவரது பக்தனாக மாற வேண்டும். இல்லையெனில் மதமே இல்லை, சமய கொள்கைகளின் மையப்பொருளாக பகவான் இருக்க வேண்டும். இல்லையெனில் சாதாரண ஒழுக்க விதிகள் கீழான சமய கொள்கைகள் மட்டுமே ஆகும். இது உபதர்மம் அல்லது இரண்டாம் தரமான சமய கொள்கை என்று பொதுவாக அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு யுகத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது நாம பாக்குறோம். அதனால பாகவதத்திலயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒவ்வொரு விதமான குறிப்புகள் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க பிரபா சொல்ற பிரம்மாவோட ஒரு நாள்ல 72 சதுரயுகம் வரும் அப்படின்னு சொல்ற. இந்த 72 கலியுகத்துல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி எப்பவுமே இருக்கிறது கிடையாது. சோ இங்க புத்த பகவான் இந்த மாதிரி அவதரிச்சு அவர் அழகா உடை உடுத்தி, ஏன்னா இங்க புத்தர் துறவரம் ஏத்துக்கிறார். பட் இந்த புத்தர் அழகா உடை உடுத்தி மக்களை கவர்ச்சிகரமான பாதையில அவங்கள ஒரு விதத்துல கீழான தர்மத்தை ஏற்க செய்யறார். பகவானை மையமா வச்சு வாழ்றது உயர்ந்த தர்மம். கிருஷ்ணனை மையமா வச்சு வாழ்றதுதான் உயர்ந்த தர்மம். அதை விட்டுட்டு அகிம்சை அந்த மாதிரி வெறுமை, இப்ப பொய் சொல்லக்கூடாது, நியாயமா இருக்கணும், யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது ஒரு தர்மம், அவ்வளவுதான். அது அவ்வளவு உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தி இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றதுங்கிறது அவ்வளவு உயர்ந்த விஷயம் கிடையாது. யர்ஹி ஆலயேஷு அபி சதாம் ந ஹரே கதாஸ்யு பாஷாண்டினோ த்விஜஜனா விருஷலா நுருதேவாக ஸ்வாகா ஸ்வதா வஷட் இதி ஸ்ம க்ரோதனயத்ர சாஸ்திர பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. அதன் பின் கலியுகத்தின் இறுதியில் 3 உயர் பிரிவுகளைச் சேர்ந்த பேரளவையான முனிவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மேன்மக்களின் வசிப்பிடங்களிலும் கூட பகவானை பற்றிய விஷயங்கள் பேசப்படாது. அப்போது சூத்திர வகுப்பில் இருந்து அல்லது அவர்களை விட கீழான வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மந்திரிகளின் கைகளுக்கு ஆட்சி மாற்றப்பட்டுவிடும். யாகத்தை பற்றிய விவரங்களை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். அச்சமயத்தில் பகவான் அனைவரையும் தண்டிக்கும் பரம அதிகாரியாக தோன்றுவார். சோ இங்க கலியுகத்தினுடைய இறுதி காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 3 உயர் வகுப்பினர், பிராமணர், சத்திரியர், வைஷ்யர். அட்லீஸ்ட் இவங்களாவது என்ன பண்ணணும்? பகவத் பக்தியில முழுமையா ஈடுபடணும். சூத்திரர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சாலே போதும், அவங்களும் உயர்ந்த கதியை அடையணும். ஆனா அந்த வகுப்பினர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாம் பேரளவுக்கு தான் இருக்கும். பேரளவு பிராமணர்கள், பேரளவு சத்திரியர்கள், பேரளவு வைஷ்யர்கள் தான் இருப்பாங்க. அவங்க கூட கிருஷ்ணாராமாங்கிற ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு கூட அது நாதி இருக்காது. இப்பவே பார்த்தோம்னா பேரெல்லாம் கண்ணாப்பினான்னு வைக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு பேரு கியாராமா. கியாரா, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. கியாரான்னு ஒரு பேரு, கியாரா பாப்பா கியாரா பாப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இது பகவானுடைய நாமத்தை வச்சு அழகா கூப்பிடக்கூடாதா? என்ன பேர், என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. இப்பவே பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? வெளிநாட்டுக்காரங்களா? கிடையாது. தமிழ்நாட்டிலே அம்மா பேர் லக்ஷ்மி, அப்பா பேர் ஏதோ நல்ல கடவுள் பேரோ ஏதோ ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இந்த மாதிரி மியாவ், கியாரா, புயாரா, இதெல்லாம் ஒரு பேருன்னு வைக்கிறாங்க. அழகா பகவானுடைய நாமத்தை வைக்கலாம். ஸ்ரீராம். எத்தனையோ நாமங்கள், பகவானுக்கு அனந்த கோடி நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்கள்ல ஏதாவது ஒரு நாமத்தை வைக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சந்தான லட்சுமி, தனலட்சுமி, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் இப்ப போச்சு, எல்லாம் மாறி போச்சு. அப்புறம் எங்கேருந்து தப்பி தவறி கூட பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன சொல்லுவாங்க? நாமத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் மாறும்போது
இல்ல ஃபேஷன் 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 அது பின்னாடி போறாங்க. விமலா தேவி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கரெக்ட். ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். கலியுகம் என்று அழைக்கப்படும் இந்த யுகத்தில் இறுதி கட்டத்தில் நிகழப்போகும் மிக மோசமான சூழ்நிலைக்குரிய அறிகுறிகள் இங்கு கூறப்பட்டுள்ளன. அத்தகைய சூழ்நிலைகளின் சாராம்சமாக இருப்பது இறை உணர்வற்ற தன்மையாகும். ஞானிகளும் சமூக அமைப்பின் உயர் வகுப்பினர்களும் பொதுவாக திவிஜ ஜனங்கள் அல்லது பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களும் நாத்திகர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதால் பொதுவாக அனைவருமே பகவானின் புனித நாமத்தை கூட அறவே மறந்து விடுவார்கள். அவரது செயல்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? புத்தி நுட்பமுடைய பிரிவினர் சமூக பிரிவினர்களின் இலக்கை வழியமைத்து கொடுக்கின்றனர். நிர்வகிக்கும் வகுப்பை சேர்ந்தவர்கள் சமூகத்தின் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் முறைக்கும் வழிகாட்டிகளாக உள்ளனர். உற்பத்தி செய்யும் பிரிவினர் சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்குரிய வழிகாட்டிகள் ஆவர். மேற்குறிப்பிட்ட சமூகத்தின் இம்மூன்று உயர் வகுப்பினர்கள் பரமபுருஷரை பற்றிய அறிவில் பண்டித்தம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பகவானின் பெயர், குணம், லீலைகள், பரிவாரம், உடைமைகள் மற்றும் சொரூபங்கள் ஆகியவற்றை அவர்கள் உண்மையாக அறிந்திருக்க வேண்டும். சமூகத்தில் உள்ள ஞானிகளும் உயர் வகுப்பினரும் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் அல்லது தத்துவ ஞானத்தில் அவர்களுக்குள்ள அறிவின் விகிதத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றனர். பிறப்புரிமையாலோ அல்லது ஜட அந்தஸ்துகளாலோ அல்ல. கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய அறிவும் பக்தி தொண்டின் அனுபவ அறிவும் இல்லாத இத்தகைய அந்தஸ்துகள் அனைத்தும் பிணங்களின் மீதுள்ள அலங்கரிப்புகளாக கருதப்படுகின்றன. சமுதாயத்தில் இத்தகைய அலங்காரம் செய்யப்பட்ட பிணங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகும் பொழுது மனிதனின் முன்னேற்றம் அமைதியும் கொண்ட வாழ்வில் ஒழுங்கின்மைகள் பெருகுகின்றன. சமூகத்தின் உயர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கிடையே உள்ள தேர்ச்சி குறைவாக இருப்பதால் அவர்கள் திவிஜ ஜனங்கள் என்று அழைக்கப்படும் தகுதியை இழந்துவிட்டனர். திவிஜ ஜனமாக அல்லது இரு பிறப்பெய்தியவர்களாக இருப்பதன் முக்கியத்துவம் இரு பெரும் இலக்கியத்தின் பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் புணர்ச்சியினால் அளிக்கப்படும் பிறப்பு மிருக பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது என்பது இங்கு மீண்டும் ஒருவனுக்கு ஞாபகமூட்டப்படுகிறது. ஆனால் அத்தகைய மிருகத்தனமான பிறப்பும் எவ்வித ஆன்மீக பயிற்சியும் இல்லாமல் உண்பதும் உறங்குவதும் தற்காத்து கொள்வதும் மற்றும் உடலுறவு கொள்வது ஆகிய மிருகத்தனமான கொள்கைகளை ஆதாரமாக கொண்ட வாழ்வு சூத்திரனின் வாழ்வு அல்லது இன்னும் தெளிவாக அநாகரிகமான வாழ்வு என்றால் எனப்படுகிறது. கலியுகத்தில் ஆட்சி அநாகரிகமான கிருஷ்ண உணர்வற்ற தொழிலாளர் பிரிவினரின் கைக்கு மாற்றப்படும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நிருதேவர்கள் அரசாங்க அதிகாரிகள் விருஜலர்களாக அநாகரிகமான தாழ்ந்த பிரிவினராக இருப்பார்கள். அநாகரிகமான தாழ்ந்த வகுப்பினரால் நிரப்பப்பட்டுள்ள இந்த ஒரு மனித சமூகத்தில் எந்த அமைதியும் செழுமையும் எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய அநாகரிகமான சமூக மிருகங்களின் நடவடிக்கைகள் ஏற்கனவே செயலுக்கு வந்துவிட்டன. மேலும் இதை கருதி கொண்டு கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானத்தில் பயிற்சி பெற்ற பிராமணர்களின் கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக சமூக பிரிவை சீர்திருத்த முயற்சிக்க வேண்டியது மக்கள் தலைவர்களின் கடமையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் நற்பண்புகளை உலகமெங்கும் பரப்புவதன் மூலமாக இதை நிறைவேற்ற முடியும். மனித சமூகம் இழிவடைந்த நிலையில் இருக்கும் பொழுது கல்கி அவதாரமாக பகவான் அவதரித்து கருணையின்றி எல்லா அசுரர்களையும் கொன்று விடுகிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு இவங்க அப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க யாரும் நாமத்தை சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு விட்டு போக கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம பிரச்சாரமும் பண்ணணும். நம்முடைய கடமையே அதுதான். இந்த மாதிரி இருப்பாங்கன்னு மற்றவங்களை குறை சொல்லிட்டு நாம சும்மா உட்காந்துருக்க கூடாது. நாம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அட்லீஸ்ட் 1% மக்களாவது கிருஷ்ண உணர்வை ஏத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நேத்து ஏகாதசி தவ திரு ஜெயந்தாக சுவாமி குரு மகாராஜருடைய வியாச பூஜை தினம், அவருடைய அவதார தினம் பார்த்தோம் அப்படின்னாக்க எத்தனை ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. 80,000க்கு மேல அவருக்கு சிஷ்யர்கள் இருக்காரு. எல்லாம் கலியுகத்துல சாத்தியமாகக்கூடிய விஷயமா
அப்படின்னா அவருடைய உடல் நலம் எத்தனையோ அவருக்கு பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் மீறி என்ன பண்றார்? நமக்கு கருணை கொடுக்கறதுக்காக சில பரம கருணையோட அவர் இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறார், எல்லா துன்பங்களையும் ஏத்துக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தாலே நமக்கு ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து ஒரு காரியத்தை பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டோம்னா சந்தோஷத்தை விட பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். இருக்கா இல்லையா? யாராவது ஏதாவது வந்து சொல்லுவாங்க, இப்படி நீங்க பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாது, எனக்கு அது பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, என்ன மதிக்கல, அவங்கள மதிக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க வரும். ஆனா இந்த 80,000 மேல சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய பின்புலம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய நாடு வேற, மொழி வேற, எல்லாம் வேற வேற. ஆனா கிருஷ்ண உணர்வு அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒரே மனசோட பகவானுடைய நாமத்தை சொல்லி, நோக்கம் ஒண்ணு, நாம பயிற்சி பண்றோம், எல்லாம் பண்றோம், நம்மளுடைய நோக்கம் ஒண்ணுதான். எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு, பக்தர்கள் சமூகத்துல பிரச்சனை இல்லாம இல்ல, பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த ஒரே நோக்கத்தை அடையணும். மாதாஜி மாதாஜி இந்த ஆஹ் யாத்ரா அதெல்லாம் போறோம் இல்லையா? எவ்வளவு ஆஹ் மாதாஜி, எவ்வளவு பிரபுஜி வராங்க. எந்த ஒரு இல்லாம எல்லாரும் ஒண்ணா இது பண்ணி எல்லா இதுவும் ஈடுபட்டு அது ரொம்ப அலைமா இருக்கு. உம் ஈஸ்வரர் பக்தியில அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது. அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தருடைய தலைமையின் கீழே, ஒரு ஆன்மீக குருவுடைய கட்டளையின் கீழே அந்த பக்தர்கள் செயல்படுறது அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். ஏன்னா கடைசியில அந்த கலியுகத்தை பத்தின அந்த ஸ்லோகத்துல உபத்ருதா அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்பவுமே சஞ்சலத்திலேயே இருக்கிறவங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள வந்து சஞ்சலப்படுத்தும், பொறுத்துவே போக மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து போகவே மாட்டாங்க. தான் கலியுகத்தினுடைய நிலை. ஆனா அந்த மாதிரி கலியுகத்திலையும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலைவர் இருந்து பெரிய ஃபேமஸா, யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவரா, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா? கிடையாது. சோ மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஆயிட்டாரா? கிடையாது. இஸ்கானுக்குள்ள அவர் இருக்கார், அவ்வளவுதான். தன்னை வந்து பெரிய ஒரு இதுவெல்லாம் அவர் வந்து காட்டிக்கல, பெரிய போஸ் எல்லாம் பண்ணிக்கல அவர். ஆனா பார்த்தோம் அப்படின்னாக்க அற்புதமான பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் பிரபுபாதருடைய ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய அந்த அடைக்கலத்துல நாம இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியம். அடுத்து வர தலைமுறைகளுக்கு நாம என்ன செய்யணும்? அவங்களுடைய புகழ், அவங்களுடைய தியாகம், அவங்க செஞ்ச பல பல சேவைகள், இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அந்த உணர்வுல கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். அந்த தியாகத்துல, அவங்க பண்ண தியாகத்துல, அவங்க காட்டுற கருணையில நமக்கும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னாக்கா நாமளும் என்ன பண்ணுவோம்? பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைனாக்கா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரோபா சொல்றாரு இல்லையா, மிருக வாழ்க்கை தான். சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு, தற்காப்பு, இந்த மாதிரி பண்ணி நம்ம ஒரு நாள் இறந்து போவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 3 நாளா 10 நாளா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சர்க்கே தபோகம் ருஷயோ நவயோ பிரஜேசாக ஸ்தானே அத தர்ம மனு அமராவனீசாக அந்தே து அதர்ம ஹரமன்யு வசாசுராத்ய மாயா விபூதய இமாக புருஷக்தி பாஜக. படைப்பின் துவக்கத்தில் தவமும் நானும் பிரம்மா இனவிருத்தி செய்யும் பெரும் ரிஷிகளான பிரஜாபதிகளும் இருக்கிறோம். பிறகு படைப்பை காக்கும் வேளையில் பகவான் விஷ்ணு, ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் ஆகியோர் உள்ளனர். ஆனால் இறுதியில் அதர்மமும், பிறகு சிவபெருமானும் மற்றும் கோபம் கொண்ட நாஸ்திகர்கள் போன்றவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் பரமசக்தி வாய்ந்தவரான பகவானுடைய வெவ்வேறு சக்திகளின் பிரதிநிதிகள் ஆவர். படைக்கும் போது பிரம்மா இருக்கார், பிரஜாபதிகள் வர்றாங்க, அதுக்கப்புறம் காக்கிறதுக்கு விஷ்ணு, கடைசியில அழிக்கும் போது சிவபெருமான் ஏற்கனவே தோன்றிட்டார். ஆனாலும் தன்னுடைய செயல்பாடு, சிவபெருமானுடைய செயல்பாடுங்கிறது கடைசியில தான் வரப்போகுது. பொருளுடைய உமா மாதாஜி படிக்கிறீங்களா? சிவமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை.
படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசியான பிரம்மதேவருடைய தவத்தின் காரணத்தால் பகவான் தமது சக்தியை கொண்டு ஜட உலகை படைத்தார். பிறகு பெரும் ரிஷிகள் எனப்படும் 9 பிரஜாபதிகள் தோன்றுகின்றனர். சிருஷ்டி பராமரிக்கப்படும் வேளையில் உண்மையான மதமாகிய பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டும் தேவர்களும் மற்றும் உலகை பராமரிக்கும் அரசர்களும் தோன்றுகின்றனர். இறுதியாக படைப்பு ஒடுங்கிவிட தயாராக இருக்கும் பொழுது முதலில் அதர்ம கொள்கையும் பிறகு சிவபெருமானும் நாத்திகர்களும் தோன்றுகின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் பரமபுருஷரின் வெவ்வேறு தோற்றங்களாக உள்ளனர். எனவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகாதேவன் சிவன் ஆகியோர் ஜட இயற்கை குணங்களின் வெவ்வேறு அவதாரங்கள் ஆவர். விஷ்ணு நற்குணத்தின் சத்வ இறைவனாக இருக்கிறார். தீவிர ரஜோகுணத்துக்கு அதிபதியாக பிரம்மனும் மற்றும் அறியாமை தமோகுணத்துக்கு அதிபதியாக சிவனும் இருக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகில் சிக்கிக் கொண்டுள்ளனர். முடிவாக இத்தகைய ஆத்மாக்களுக்கு முக்தி அடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே நிரந்தரமற்ற இந்த ஜட சிருஷ்டி உள்ளது. பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவன் வைஷ்ணவ கொள்கைகளை பின்பற்றுகிறான். இதனால் அவன் முக்தி அடைவதற்குரிய மிக சிறந்த சந்தர்ப்பத்தை பெற்று பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுகிறான். துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகிற்கு அவன் மீண்டும் வருவதே இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஜட சிருஷ்டியோடைய நோக்கம், படைப்பினுடைய நோக்கம் இங்க இருக்கிற ஆத்மாக்கள் பகவத் பக்தியை ஏத்துக்கிட்டு முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நமக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. பிரம்மாவோட ஒரு பகல் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட காலம், 1000 சதுர்யுகங்கள். அந்த 1000 சதுர்யுகங்கள்லயும் நம்ம என்ன செய்யலாம்? மனித பிறவி அடையணும்னா அடையலாம் 1000 தடவை. நம்ம வந்து ஒரு ஒரு யுகத்திலேயே நம்ம வந்து எத்தனை கோடானு கோடி தடவை பிறப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யுகத்தினுடைய ஆயுள் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ 4,32,000 வருஷம் அதை வந்து நம்ம 100ஆல வகுத்தோம் அப்படின்னாக்க எத்தனை தடவை பிறக்கலாம் மனுஷங்களா இல்லையா? அத்தனை மனித பிறவிலேயே நம்ம பக்தியை பயிற்சி பண்ணி பகவான் அடையறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தனை பிறவி மனித பிறவிதான் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்படி கிடைச்சாலும் பக்தியை பயிற்சி பண்ணுவோங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்? இப்ப கிடைச்சிருக்கு, இப்பவே என்ன பண்ணல? நம்ம அதை முழுசா ஏத்துக்கல. அதுக்கப்புறம் அடுத்த பிறவியில நம்ம இதை பண்ணுவோங்கிறது பகவான் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. இப்பவே மனசு முரண்டு பிடிக்குதே, அதனால அடுத்த பிறவியில பாத்துக்கலாம்னு இப்ப மனசு சொல்லுதே இல்லையா? அதான் அடுத்த பிறவி நமக்கு மனித பிறவி தானே கிடைக்கும்னு சொல்றாங்க. பக்தியை நம்ம பயிற்சி பண்றோம்னா அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்றாங்களே, அப்ப அடுத்த பிறவியில பண்ணிக்கலாம் அப்படித்தான் மனம் சொல்லும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மனசை நம்பி மோசம் போயிடக்கூடாது. கூடவே இருக்கிற எதிரி மனம். அதனால யாருடைய பேச்சை கேட்கணும்? மனோரதே நாசத்தி தாவதோ பகி அப்படின்னு சொல்லப்பட்டு, மனோரதம் அதுல ஏறி போகக்கூடாது. பக்தர்கள் என்ன சொல்றாங்க, சாஸ்திரம் பகவத்கீதை பாகவதத்துல பகவான் என்ன சொல்ற, அதைத்தான் நம்ம வந்து கேட்கணும். சோ அதனால இந்த படைப்பினுடைய இறுதி வரைக்கும் இருந்தோம் அப்படின்னாக்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. விஷ்ணு வீரிய கணனாம் கதமோர்க தீக யக பார்த்திவானி அபி கபீர் விமேம ரஜாம்சி சஸ்கம்பயக ஸ்வ ரசசா ஸ்கலதா திரிபுருஷ்டம் யஷ்மா திரிசாமிய சதனாத் உருகம்பயானம். விஷ்ணுவின் வீரத்தை யாரால் முழுமையாக விவரிக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அணுக்கள் அனைத்தையும் எண்ணிவிடக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தகைய விஞ்ஞானியாலும் அதை செய்ய முடியாது. ஏனெனில் திரிவிக்ரமன் என்னும் அவரது ரூபத்தில் தமது பாதத்தை முயற்சிகள் இல்லாமலேயே மிக உயர்ந்த கிரகமான சத்தியலோகத்துக்கும் அப்பால் 3 ஜட இயற்கை குணங்களின் முடிவு திரை வரை பகவான் உயர்த்தினார். இதனால் அனைத்தும் அசைந்தன. சத்தியலோகத்தை மட்டும் அளக்கல, அந்த 7 திரைகளையும் கிழிச்சிட்டு போறார். அதனால்தான் கங்காதேவி என்ன பண்ணாங்க, ரொம்ப சுலபமா இந்த பூமிக்குள்ள பாய முடிஞ்சுது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவங்களால வர முடிஞ்சுது. சோ பகவானுடைய பாதங்களுடைய பட்டுத்தான் வந்து கங்கை வந்து இங்க வந்தாங்க. திலகவதி மாதாஜி படிச்சிட்டீங்களா நீங்க? உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. அது மியூட்ல போயிடுச்சு மாதாஜி, சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. பௌதீக விஞ்ஞானிகளால் அடையப்பட்ட மிக உயர்ந்த விஞ்ஞான முன்னேற்றம் அணுசக்தியின் கண்டுபிடிப்பாகும். ஆனால்
பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மொத்த அணுக்களை ஒருவனால் எண்ணிவிட முடிந்தாலும் அல்லது தனது படுக்கையை ஒருவன் சுருட்டி விடுவதைப் போல் ஆகாயத்தையே அவனால் சுருட்டிவிட முடிந்தாலும் பரமபுருஷரின் வீரத்தையும் சக்தியையும் அவனால் மதிப்பிட முடியாது. பகவான் திரிவிக்ரமன் எனப்படுகிறார். ஏனெனில் ஒருமுறை தமது வாமன அவதாரத்தில் அவர் தமது பாதத்தை மிக உயர்த்தி கிரக அமைப்பாகிய சத்தியலோகத்தின் அப்பால் வரை விரிவடையச் செய்து ஜட உலகின் திரை என்று அழைக்கப்படும் இயற்கை குணங்களின் முடிவு நிலையை தொட்டார். ஜட வானிற்கு மேல் 7 அடுக்குகள் கொண்ட ஜட திசைகள் உள்ளன. அந்த திசைகளிலும் கூட ஊடுருவி சென்ற பகவானின் பாத விரல் ஒரு துவாரத்தை உண்டாக்கியது. இத்துவாரத்தின் வழியாகத்தான் காரண ஜலம் ஜட வானிற்குள் பிரவேசிக்கிறது. புனித கங்கை எனப்படும் இந்த நீரோட்டம் 3 லோகங்களில் உள்ள எல்லா கிரகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. அதாவது உன்னத சக்தி படைத்தவரான விஷ்ணுவுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அவர் சர்வ சக்தி படைத்தவர் ஆவார். அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ கங்காதேவி பூமிக்கு வரதுக்கு வாமன தேவனுடைய அவதாரம் இது காரணம். அவர் திருவிக்கிரமரா இந்த 3 உலகங்களை அளந்தார். மேல் அந்த பிரபஞ்ச நோடுகளை எல்லாம் தொடர்ச்சி அவருடைய பாதங்கள் போனது. அந்த துவாரத்து வழியா கங்கை மாதா வந்து வர்றாங்க. அதனால கங்கை நீர் அப்படிங்கிறது திரவ வடிவத்தில் உள்ள பகவானுடைய கருணை. கங்கை நீர் திரவ ரூபத்துல இருக்கிற பகவான் தான், வேற ஒன்றும் மாற்றமே கிடையாது அதுல. அதே மாதிரி பகவத் பிரசாதம் ஜெகநாத் புரியிலையும் சரி, நம்ம ஆஃபர் பண்ணி சாப்பிடும் போதும் சரி, அது வந்து நமக்கு உணவு வடிவத்துல பகவானுடைய கருணை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வடிவத்துல பகவான் நமக்கு கருணை கொடுக்குறார். அந்த கருணை நினைச்சு பாருங்க. சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருந்து இன்னைக்கு துவாதசி அன்னைக்கு சாப்பிடும்போது இன்னமும் பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்கும். நேத்து விரதம் இருந்து இன்னைக்கு காலையில நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ அந்த உணவும் பகவானுடைய கருணையா நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு பாக்கியம் பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்க. சோ பகவானை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ ஒருத்தரும் கிடையாது. அசமூர்துவ இந்த லைன் வரும்போது நமக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வரணும்? அசமூர்துவ, அசம, அவரை விட சமம், அவருக்கு சமமானவரோ, ஊர்துவ அவரை விட உயர்ந்தவரோ கிடையாது. சேர்த்துக்கணும். இந்த 2க்கு முன்னாடி சம ஊர்துவ ரெண்டுமே கிடையாது. அசமூர்துவ, பகவானுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவருக்கு உயர்ந்தவரும் யாரும் கிடையாது. தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன். ஒப்பிலியப்பன் பெருமாள் இங்க பக்கத்திலே இருக்கார். கும்பகோணம் பக்கத்துல ஒப்பிலியப்பன் பெருமாள் இருக்கார். சோ அங்க பட்டர் சொல்வார், தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன் தந்தனன் தனதான் ஏழை அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பாத கமலங்கள்ல நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னாக்க அவர் நம்மளை காப்பாற்றுவார். நான் தம்பிதாமி அகம் அபூ அமி முனையோ கிருஜாஸ்தே மாயா பலஸ்ய புருஷஸ்ய குதோவராயே காயன் குணான் தச சதானன ஆதி தேவக சேஷோதுனாபி சமவஸ்யதி நாஸ்ய பாராம். நானோ அல்லது உனக்கு முன் பிறந்த முனிவர்களோ சர்வ வல்லமை படைத்த முழுமுதற் கடவுளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. எனவே நமக்கு பின் பிறந்த மற்றவர்களால் அவரை பற்றி எதை தெரிந்து கொள்ள முடியும்? பகவானின் முதல் அவதாரமான சேஷனுக்கு 1000 முகங்கள் உள்ளன. பகவானின் குணங்களை இத்தனை முகங்களுடன் சேஷன் விவரித்துக் கொண்டிருந்தாலும் அக்குணங்களை பற்றிய அறிவின் எல்லையை அவரால் அடைய முடியவில்லை. சோ ஆதிசேஷன் அனந்தன் அவர் வந்து அவருக்கு 1000 தலையில அவர் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காராம். ஆனாலும் பகவானுடைய கல்யாண குணங்களை பாடி முடியல அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அப்பேற்பட்ட குணங்கள் பகவானுக்கு இருக்கு, திவ்யமான குணங்கள், பகவானுடைய குணங்கள். அவர் பக்த வத்சலன், பரம கருணாமூர்த்தியா இருக்கார். அவர் தான் எல்லா பராக்கிரமசாலியா இருக்கார். யோக சக்திகள் எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து தலைவரா இருக்கார். சோ இந்த மாதிரி பகவானுடைய குணங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, எல்லையே கிடையாது. அனந்த சேஷன் எத்தனையோ காலமா பாடிக்கிட்டே இருக்காராம், இன்னும் முடியல அப்படின்னு நம்ம இங்க வந்து பாக்குறோம். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதர் கி ஜெய். பரமபுருஷ
முக்கியமாக 3 சக்திகள் உள்ளன. அவை அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகள் ஆகும். இம்மூன்று சக்திகளிலிருந்து எண்ணிலடங்காத விரிவுகள் வெளிப்படுகின்றன. முழுமுதற் கடவுள் தாமாக சேஷ அவதாரமாக வந்து தமது 1000 முகங்களுடைய அச்சக்திகளை பற்றி இடையறாமல் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் அச்சக்திகளை அவரால் மதிப்பிட முடியவில்லை. இதனால் அவரிடம் மறைந்துள்ள சக்திகளை யாராலும் கணக்கிட முடியாது என்பது தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானுக்கே நன்றி முடியல. மாதாஜி. எஸ், தேங்க்யூ மாதாஜி. பகவானுடைய அம்சம் தான் சேஷன் அப்படிங்கிறவரும் அவராலே முடியலன்னா என்ன அர்த்தம்? பகவானாலே பாடி முடியலன்னு அர்த்தம். அவருடைய குணங்கள் அவராலே சொல்லி முடியல அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஏஷாம் ச ஏஷ பகவான் தயேதனந்தக சர்வாத்மனாஸ்ரித பதோ யதி நிர்யலீகம் தே துஸ்தராம் அதிதரந்தி ச தேவமாயாம் நைஷாம் மாமகம் மமாகம் இதிதி ஸ்வஸ்ருகாலபஷ்யே. ஆனால் பகவானுடைய தொண்டில் தூய சரணாகதி அடைவதன் மூலம் முழுமுதற் கடவுளான பரமபுருஷனின் விசேஷ அனுகிரகத்தை பெறுபவரால் கடக்க முடியாத அஞ்ஞான கடலை கடந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறுதியில் நாய்களாலும் குள்ள நிதிகளாலும் புசிக்கப்படும் இவ்வுடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் அதை செய்ய முடியாது. சோ 2 சைமல்டேனியஸா நடக்கணும். எது? வைராக்கியமும் இருக்கணும், அதே சமயத்துல பகவான் மேல பற்றுதலும் நமக்கு அதிகமாகணும். வெறுமை இந்த உலகத்தை பத்தின வைராக்கியம் மட்டும் இருந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம என்ன நிலைக்கு போவோம் அப்படின்னா ஞானிகள்ங்கிற நிலைக்கு போயிடுவோம். இது கிடையாது, இது வேண்டாம், அது வேண்டாம், இது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல மாட்டிக்குவோம், அதுல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுலையுமே மாட்டிக்கூடாதுன்னு நினைச்சோம்னா ஞானிகள் ஆயிடுவோம். மனம் இரும்பு மாதிரி இறுகி போயிடும். யாரை பார்த்து சிரிக்க கூட பயமா இருக்கும். சிரிச்சா நம்ம அதுல மாட்டிக்குவோமோ, அவங்க மேல அன்பு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மனம் இறுகி போயிடும். ஆனா இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா கர்மிகள் ஆயிடுவோம். சோ நம்ம ஞானிகளும் ஆகக்கூடாது, கர்மிகளும் ஆகக்கூடாது. நம்ம யாராகணும்? பக்தர்கள் ஆகணும். பக்தர்கள் ஆகணும் அப்படின்னாக்க இந்த உலக பற்றுல இருந்து நமக்கு மனம் அதுல இருந்து விடுபட்டிருக்கணும். இங்கேதான் இருப்போம், உலகத்துலதான் இருப்போம். உலகத்துல இருந்து விடுபட்டோம் அப்படின்னாக்க உடனே வேற எங்கேயோ பறந்துட்டோமா? கிடையாது, இங்கேதான் இருப்போம். நம்ம வீட்டுலதான் இருப்போம். நம்மளை சுத்தி இருக்கிற பொருள்களோட, மனிதர்களோட, எல்லாத்தோடையும் இருப்போம். ஆனா எப்படி இருக்கணும்? பகவான் மேல பற்றுதலோட இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல பற்றுதல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே பகவான் மேல பற்றுதல் ஜாஸ்தி ஆகிட்டே வந்தது அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானை அடைய முடியும். சோ அப்போ இந்த அஞ்ஞானத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரேம பிரதா சச்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா. பிரணாம். பொருளுரை வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். களப்பற்ற பகவான் பக்தர்கள் பகவானின் பெருமைகளை அறிவார்கள். அதாவது பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவரது நானா விதமான சக்தியின் விரிவு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அழியக்கூடிய உடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் பகவத் விஞ்ஞானத்தை அறிவது மிகவும் கஷ்டம். தான் ஒரு ஜட உடல் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ள பௌதிக உலகம் முழுவதும் பகவத் தத்துவத்தை அறியாதிருக்கிறதே. பௌதிகவாதி தன்னுடைய ஜட உடலின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் அவனுடைய குழந்தைகள், உறவினர்கள், இனத்தினர் மற்றும் தேசத்தினர் போன்றவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் உழைப்பதில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறான். தர்ம சிந்தனையையும் பொதுநல திட்டங்களையும் பௌதிகவாதிகள் வைத்துள்ளனர். இத்திட்டங்கள் அரசியல், தேச மற்றும் உலக கண்ணோட்டங்களை கொண்டவையாகும். ஆனால் இத்திட்டங்களால் தான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற எண்ணத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. எனவேதான் உடலென்ற தப்பெண்ணத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட்டாலன்றி பகவானை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு வழியில்லை. பகவானை பற்றிய அறிவு இல்லை என்றால் ஜட நாகரிகத்தின் எல்லா முன்னேற்றமும் தோல்வியே என்று கருதப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றார் சிவபாதர் அப்படின்னா, இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற அந்த உடல் பற்றுதல் இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்காக மட்டுமே பகவான் வழிபடுவோம். அவருக்கு பக்தி பண்ணணுங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சமா இருக்கும். எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், என் குழந்தைக்கு இது நடக்கணும், என் பேரனுக்கு நடக்கணும், என் கொண்டு பேரனுக்கு நடக்கணும், எள்ளு பேரனுக்கு நடக்கணும். இதேதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி இருக்காங்க. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணாலே தெரிஞ்சிடும் எனக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. என்னோட பேத்தியோட பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல மாதாஜி,
நீங்க கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவனுக்கு சரியா போயிடும் அப்படிம்பாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். நீங்க நாம ஜெபம் பண்ணணும், நீங்க பகவத் சிந்தனையோட இருக்கணும். அதை விட்டுட்டு பேத்தியோட குழந்தை கொள்ளு பேரணும் எள்ளு பேரணும் அவனுக்காக எல்லாம் கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்கவுங்க பாத்துக்க போறாங்க இல்லையா? சோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் பகவானை பத்தி பேசுறது, பகவானுடைய சிந்தனையில இருக்கிறது, அவருக்கு சேவை செய்யறது. அந்த குறிக்கோளை மிஸ் பண்ணிட்டு சும்மா நம்ம உடல் மேலேயே பட்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இது பராமரிக்க வேண்டியது, சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துக்க வேண்டியது, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. இந்த கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கடமையை நம்ம விடக்கூடாது. நான் உடல் மேல நான் பற்றுதல விட்டுட்டேன், நான் இனிமே வீட்டுல சமைக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம யாருக்காக சமைக்கிறோம்? பகவானுக்காக சமைக்கிறோம் இல்லையா? அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக சமைக்கிறோம். அந்த எண்ணம் இருந்தா சமைக்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதை விட்டுட்டு இவரை பார்த்தாலே பிடிக்கல, இவருக்கு அதுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடல் பட்டத்தோட இருக்கணும். பகவானுக்காக சமைக்கிறோம், அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும், அதை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த கருணை நமக்கு இருந்தது அப்படின்னாக்க அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனிமையா இருக்கும். இந்த உடல் பற்றுதல் நமக்கு அப்போ குறைஞ்சு போயிடும். இந்த உடல் பற்றுதல் குறைஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது. கும்பகோணம் இஸ்கான்லயும் நேற்று வியாச பூஜை ரொம்ப அருமையா இருக்குது. கிட்டத்தட்ட 56 வகையான நைவேத்தனங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட மட்டும் போனோம். நல்லா போய் சாப்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தாச்சு. நல்ல கீர்த்தனம் பக்தர்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்தாச்சு. எந்த சேவையும் செய்யலை. ஸோ ஏன்னா இங்கே வீட்டில் பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள். ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் பக்தியில இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய குறிக்கோளை நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருக்கணும். எல்லாத்தையும் செய்யணும். கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கோம், நம்மளுடைய கடமைகளை நாம பகவத் திருப்திக்காக செய்யணும். அதிதி தேவோ பவ. விருதாளிகள் வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உபச்சரணைகள் பண்ணணும், அதுவும் பகவானை திருப்திப்படுத்தணும். எனக்கு இன்னைக்கு இது இருக்கு, நான் யாரையும் கவனிக்க மாட்டேன், யாருக்கும் சமைக்க மாட்டேன் அப்படிலாம் போக முடியாது. எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அதே சமயத்துல நாம விரதம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் நம்ம பண்ணி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா என்னுடைய குருதேவருடைய, ஆன்மீக குருவுடைய வியாச பூஜை நாள் அவருக்கு என்னால என்ன பண்ண முடியும்? பாவகிராகி ஜனார்தனன். பாவம் தான் ரொம்ப முக்கியம். வெளிப்படையா நம்ம பண்றதை விட மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த பாவத்தோட நம்ம இருக்கோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாவத்தை பகவான் என்ன பண்ற, ஏத்துக்கிறார். சோ அதனால வைராக்கியம், பக்தி, இது ரெண்டும் நமக்கு தேவை. வெறும் வைராக்கியம் இருந்தா ஞானிகள் ஆயிடுவோம். கண்டிப்பா மனசு இறுகி போய் ஒருத்தையும் பேசவும் மாட்டோம் அப்படின்னு ஆயிடுவோம். ஆனா பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பேசி சிரிச்சு ஆனந்தமா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கேன், அலாதியான ஒரு சந்தோஷம். அடுத்த 43 ஸ்லோகங்கள், 44, 45. ஓ, நேரம் ஓடி விட்டது. 5 மணி இவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு அப்படி தோணுது. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அந்த இடத்துல திரிவிக்ரமன் சொன்னீங்கல்ல மாதாஜி, அப்ப வாமன அவதாரம் தான் திரிவிக்ரமன் சொல்றாங்க மாதாஜி. வாமனர் குள்ளமா வந்தார். ஆமாங்க மாதாஜி, இங்க திரிவிக்ரமன் சொல்லி அதான் அந்த வாமனர் என்ன பண்றார், பலி கிட்ட 3 அடி கேட்டார். பலி மகாராஜ் என்ன பண்றார், கொடுக்குறார். 3 அடி நீங்க தானமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாரவாத்து கொடுக்குறார். முதல் அடியில என்ன பண்ணார், இந்த உலகங்கள் எல்லாம் அளந்துட்டார். 2வது அடியில மேல் உலகங்கள் எல்லாம் அளந்துட்டார். அந்த மேல் உலகத்தை அளந்த அடிதான் திருவிக்கிரமரா. அவர் என்ன பண்ணார், தன்னை அப்படி பெரிய உருவமா ஆயிட்டார். அவர் தான் திருவிக்கிரமர். ஓகே. அப்ப வாமன அவதாரத்துல இருந்து 2வது அடி அளக்கிறமன் அவர் பேர் திருவிக்கிரமர். ஆமா. 3வது அடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்கும்போது பலி தன்னுடைய தலையை காட்டிட்டார். என் தலையில வைங்க அப்படின்னு காட்டிட்டார். அப்போ பகவானை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஒரு அடிய இந்த கீழ் உலகங்களை அளந்தார், நடு உலகம் வரைக்கும் அளந்தார். இன்னொரு அடியில மேல் உலகங்களை அளந்தார். அப்போ அவருடைய அடிங்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும். அப்போ பலி மகாராஜனுடைய தலை எவ்வளவு பெருசு இருக்கும். 3வது அடி எப்படி அவர் தலையில வைக்க முடியும்.
யோசிச்சு பார்க்கணும். ஆனா அங்க என்ன ஜெயிச்சது? பாவம் ஜெயிச்சது. பலியுடைய பாவம் ஜெயிச்சது. பகவானுடைய பாதம் இப்படி அளக்குறாரே, நம்ம தலை எப்படி அளக்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறார்? என் தலைமையில வச்சுக்கோங்கிறார். இப்ப எப்படி இந்த உலகங்களை அளந்த அடி எப்படி அவர் தலைய எப்படி போதும் இல்லையா? நினைச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய அடி, அவருடைய அடி, அவருடைய தலை எங்கேயாவது ஒரு துணுக்கு மாதிரி துணுண்டு இருக்க போகுது. ஆனா அந்த பாவத்தை பகவான் ஏத்துக்கிறார். ஓகே மிஸ். தேங்க்யூ மேஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி, இங்க அந்த பொருளை சொல்லும் பொழுது இந்நாள் பொதுவாக ஹோலி பண்டிகை எனப்படுகிறதுன்னா, அந்த ஹோலியின் போது உங்களுக்கு எல்லா கலர்ஸ் அதெல்லாம் போட்டு இது பண்றாங்க. அது எப்படி அது இப்போ இருக்கிறதுனால அது மாறி நமக்கு வந்து ஹோலி பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நமக்கு இந்த தென்னிந்தியால ஹோலி பண்டிகை எல்லாம் நம்ம கொண்டாடுறது கிடையாது. நார்த் இந்தியால ஹோலி கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் ஹோலி கொண்டாடுறாங்க. ஹோலி கட்டுவாங்க. அவங்க வந்து அண்ணன் தங்கை பாசத்துக்காக ராக்கி கட்டுறது அதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்ப செய்வாங்க. சில இடங்கள்ல இந்த சங்கச்சூடனுடைய அந்த உருவத்தை வந்து எரிக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு விதமான முறைகள்ல இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுது. சில இடங்கள்ல ஹோலிகாவை எரிக்கிறாங்க. ஹோலிகாவை எரிச்சு அந்த மாதிரி ஹோலி பண்டிகை சில இடங்கள்ல கொண்டாடுறாங்க. நமக்கு தென்னிந்தியா பக்கம் இந்த ஹோலி பத்தின ஒரு இதுவும் நமக்கு வந்து கிடையாது. நம்ம அந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறது நமக்கு அந்த வழக்கம் கிடையாதுங்கிறதுனால நமக்கு அதை பத்தி தெரியறது கிடையாது. பட் மற்ற மாநிலங்கள்ல ஒரு விதமா இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. பொங்கலும் அப்படிதான். பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்துல அதுக்கு அதே நாள்ல கொண்டாடுறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. ஒரே பண்டிகை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா கொண்டாடப்படுது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. So, vancha kalpatarubhyascha kripasindhubhyev vacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha. Ananta Koti Vaishnava Vrinda ki jai. Shri Prabhupada ki jai. Gaur Premanande. Hari Hari Bol. Hari Hari Bol. Hari Hari Hare Bol. Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you Mataji. Thank you Mataji. Hare Krishna Thank you Mataji. Thank you Mataji. Thank you, Hare Mataji. Krishna. Hare Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Thank you. பகவானோட லீலைகளை கேட்கும் போதெல்லாம் ஃபாஸ்டா போற மாதிரியும் இந்த தத்துவங்கள்லாம் வரும்போது ரொம்ப மெல்ல போற மாதிரியும் நாங்க உணர்றோம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா.